ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி தூபக்கால் வந்து ரொம்ப கரி பிடிச்சிருக்கும். நம்ம சாம்பிராணி ஏதாவது போட்டிருப்போம், ரொம்ப கரி பிடிச்சிருக்கும். இதை நான் பாதி எடுத்துட்டேன், ஈஸியாக வருது. அதுக்காண்டி இந்த வீடியோவை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் காமிக்கிறேன். இது ரொம்ப வந்து ஒரு இவ்வளோ அளவுக்கு வந்து சாம்பிராணியோட அந்த கரை வந்து பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா, நெருப்பில் காமிச்சு எடுத்தேன். எப்படி எடுத்தேனுங்கிறத காமிக்கிறேன் வாங்க. ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த தூபக்காலை தலைகீழ எடுத்து இந்த மாதிரி இதில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் காமிச்சிக்குங்க. அது ஃபுல்லாக வந்து இலகணும், எல்லாம் வந்து இந்த இதில் வந்து இலகி வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி காமிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப்பரை போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்தோன்னா புதுசு மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் வந்து சோப் எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட தூபக்கால் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட கறி இல்லாமல் கிளியராக ஆயிடுச்சு. இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக நம்மளோட தூபக்காலை நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு எத்தனை முறை வந்துட்டு நீங்கள் அழுக்கு இருக்கோ அத்தனை முறைக்கும் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வந்து எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் வந்து நம்ம காமிச்சு அந்த கறியெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தூபக்கால் எவ்வளோ அழகாக பளபளன்னு நம்ம புதுசாக வாங்கின மாதிரியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.